நீங்கள் படம் எடுக்கலாமே ஷார்ட் ஃபிலிம். அண்ணா மந்த்லி 10 lakhs பிஸ்னஸ் டர்ஃபில் தான் ஒர்க்கிங். அப்படியா? 10 லட்சமா? டூப்பா, டர்ஃப் இவ்வளோ பெரிய பிஸ்னஸா? வெரி குட் வெரி குட் வெரி குட். சரி கைஸ், எனிவேஸ் ஜோக்ஸ் அப்பார்ட், ஏமன் இஸ் கோயிங் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ அதனால் எல்லோரும் வந்து ஏமனுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்கேன். மறந்துடாதீங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சி அவனுக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட், ஈவெண்ட் உங்களுக்கு ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் கொடுங்க. எவ்வளோடா ஸ்டார்டிங் ஈவெண்ட்டு? ஏதாவது தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேருக்கு எவ்வளோ அப்படின்னு. ஸ்டார்டிங் ஈவெண்ட் எவ்வளோ வந்து உங்ககிட்ட அப்ரோச் பண்ணலாம்? அதுதான் நான் அதெல்லாம் போட்டு நாங்க பேம்ப்ளெட் வீடியோ எல்லாம் வந்து பார்த்தோன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா. போட்டுட்டு ஒரு பொதுவாக சொல்லு, நீங்கள் தான் என்கிட்ட விட பொதுவாக சொல்ல மக்களுக்கு எவ்வளோ இவ்வளோ இருந்து எங்கள்கிட்ட இருந்து வரலாம், நீங்கள் இதான் எங்களோட என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது எவ்வளோ வச்சுருக்கேன். அதாவது நம்ம கிட்ட என்ன யூனிக்கா இருக்கும்னா, அவங்க எப்படி கேக்குறாங்களோ அவங்க ஸ்டைல்ல இருந்து வந்து பார்த்தோன்னா நம்ம பண்ணி கொடுக்கலாம். எல்லாருமே அவங்க கேட்காம கேட்பாங்க. எல்லாருமே சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா அதுதான் நான் இப்போ பர்த்டே ஈவெண்டா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆபீஸ் பார்ட்டியா இருக்கட்டும், இல்ல மேரேஜா இருக்கட்டும். கிறிஸ்டியன் மேரேஜ்னா சில பேர் என்ன சொல்ற மண்டபத்திலேயே கேட்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சு பிளஸ் மண்டபம் ரெண்டுத்துலயும் இது பண்ணி கேட்பாங்க. எங்களுக்கு பிரியாணி வேணும், ஒயிட் ரைஸ் வேணும். அவங்களோட நீடு, அவங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்க எடுத்து பிளான் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம், எது இதெல்லாம் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு அதுக்கு பிளானிங் சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே யோசிச்சு கன்க்ளூட் பண்ணி அவங்களுக்கு சாட்டிஸ்பேக்ஷன் ஆகுற மாதிரி பண்ணி கொடுப்போம். எவ்வளோடா இப்ப காசே சொல்ல மாட்டேங்கிற கடைசி வரைக்கும்? ஒரு பர்த்டே ஈவெண்ட்டுக்கு எவ்வளோ காசு கேட்ப? ஒரு பர்த்டே ஈவெண்ட்டுக்கு அதுதான் நான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி ரிச்சா பண்ணலோம்னா 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். ஸ்டார்டிங்ல இதுவா பண்ணோம்னா 30,000 40,000 பண்ணலாம். ஸ்டார்டிங் 30,000 தான் உங்கள்கிட்ட வரணுமா? அப்படின்னு இல்லைன்னா அந்த ஈவெண்ட்டை பொறுத்து, ஆளுங்களை பொறுத்து. இப்போ சாப்பாடுக்கு அவங்க 200 பேருக்கு சொன்னாங்கன்னா அது மேனேஜ் ஆயிடும். இதுவே அவங்க 500 பேர் 1000 பேர் வருவாங்கன்னு சொன்னா நம்மளுக்கு எக்ஸஸ் ஆகும்ல. சாப்பாடு நீயே பண்ணிடுவியா? இந்த மண்டபம் நீவே எடுத்து கொடுத்துருவியா? எல்லாமே A to Z. அப்படியா? பேக்கேஜ் சொல்லுடா ஏமனா அப்படின்னு கேக்குறாங்க பாரு சரவணன் ராஜேந்திர ப்ரோ. பேக்கேஜ் சொல்லுடா. பேக்கேஜஸ் அவங்க நீட பொறுத்துதானா இருக்கும். அவங்க 2000 பேர் கல்யாணத்துக்கு வருவாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ் வந்து பார்த்தோன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கும். அவங்களுக்கு மோளை வைக்கணும், காரு கொண்டு வரணும், இல்ல எங்களுக்கு குதிரை வண்டி வேணும் அப்படின்ற மாதிரி, மேரேஜுக்கு எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும், பீடா வேணும் அப்படின்ற மாதிரி, பிரியாணி வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி கால்குலேட் பண்ணி தான் நம்ம பேக்கேஜ் சொல்ல முடியும். ஆமா கரெக்ட் தானே. சரி, ஒரு 100 பேர் பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வராங்க, எங்க வீட்டு மாடியிலே பண்ணணும், எவ்வளவு கேப்ப? உங்களுக்கு எந்த வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? நான்வெஜ். நானே சொல்றேன், இப்ப நான் தான் உனக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் ஈவென்ட் நான் கொடுக்குறேன், புடா பர்த்டே வீட்டு மாடியிலே பண்ணணும். ஓகேவா? 100 பேர் 100 பேர் வருவாங்க. எவ்வளவு நான்வெஜ்? ஓகே, அவுட்டோர் ஒரு பிளேட் வந்து பாத்தீங்கன்னா 200 அப்படின்னா இன்டு ஓகே 200 டெக்கரேஷன். மற்றபடி உங்களுக்கு கேக்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து ஒரு 40,000ல பக்காவா பண்ணி கொடுத்தேன். தீம்லாம் கேட்கவே இல்லை, என்ன தீம்னு? அதுதான் சொல்றேன். நீங்க நார்மலா இப்ப காசு கேட்கவும் சொல்றேன்னா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி அதுக்குள்ளேயே மத்ததுல இந்த 40,000க்குள்ளேயே மத்தது எல்லாம் சாப்பாடுலாம் முடிச்சிடும். இந்த 40,000 கேக், செலிப்ரேஷன், பலூனு, இந்த எல்லாமே 40,000 முடிச்சிருவியா? ஆமா. என்னடா சொல்ற, இவ்வளவு சீப்பா இருக்கு? ஆமா, அதுதான் ஸ்டார்டிங்ல பண்ணும் போதே நம்மளோட ஒர்க், நம்மளோட குவான்டிட்டி எல்லாத்தையும் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல எடுத்தோடனே ஐயா போனா யாருமே வர மாட்டாங்க. கரெக்ட். அதுக்கு ஒரு டைம் ஒரு இது இருக்கு. இந்த கரடி பொம்மை வந்து ஆடுமா, கை கொடுக்குமா? எல்லாம் கரடி பொம்மை அதெல்லாம் சின்ன சின்ன இதுனா வருமானு கேக்குறேன். ஆளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா இருக்கும். ஓகே ஓகே, அந்த தீமுக்கு ஏத்த மாதிரி. சூப்பர் சூப்பர், வெரி குட் வெரி குட் வெரி குட். இப்போ கைஸ், இப்போ காசு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் ஏமன் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். எப்படி பார்த்தியா? கமான் ஈவன் யூ கேன் டு இட். ஏதாவது ஒரு ஈவெண்ட் தயவு செஞ்சு பண்ணி அது இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணு, நாங்களாம் அதை பார்க்குறோம். ஆமாண்ணா, அதை பண்ணு, அதை பண்ணி. கைஸ், உங்களுக்கு யாராவது கூடிய விரைவில் ஏதாவது கல்யாணம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்க கைஸ். ஏமனுக்கு யாராவது கொடுத்து நீங்கள் ஏமன் எப்படி பண்ணுறான்னு பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு இது வெரியா தன்ன தான தான நீ தான தன்ன தான நீ